மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா பாவிலாட் பாட்டான் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் 160 ஏக்கர் பனைமரங்களை கொண்ட காணிகள் சட்டவிரோதமான முறையில் இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனியமணல் அகழ்விற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வரும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். என் பேர் ரஜிதா. நான் கரையங்குடியிருப்பு கிராமத்தை சேர்ந்தாக்கள். எங்களோட பூர்வீக காணி, எங்களோட பெரியப்பா அவங்களோட வம்சாவளி வந்த காணியை இப்போ அடாத்த அடைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கான முறைப்பாடுகள் பல பொலிசில் போய் முறைப்பாடு பண்ணியும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எதுவுமே பொலிசால் எடுக்கப்படாத நிலையில் இருக்குது. மற்றது எங்களோட சமூகத்துக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. எங்களோட சமூகத்தில் அதை வச்சு நிறைய இதுகள் செஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் இப்போ நாங்கள் பெனங்கொட்டை புறைக்கு பராமரித்து இருந்த ஒரு காணியை தங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள்னு சொல்லி ஒரு நிறுவனம் இது செஞ்சு கொண்டிருக்கு. இது சம்பந்தமான எங்களோட பங்குதாரர்கள் எல்லாம் போய் முறைப்பாடு செஞ்சிருந்தும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படலை. இது ஒரு சமூகத்தை உதாசீனப்படுத்தி கொண்டு செய்கிற ஒரு செயல்பாடு. இப்போ கிட்டத்தட்ட 5-6 தலைமுறை கண்ட ஒரு கிராமத்தை அந்த 5-6 தலைமுறை கடந்து வந்த ஒரு முதியவர் ஒரு ஆள் இருந்து அதை சொல்லியும் அதை கருத்தில் எடுக்காதது எங்களுக்கு அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமா இருக்குது. மற்றது அந்த அடைச்ச ஒரு எல்லை போட்ட ஒரு துண்டுக்குள்ள பனைமரங்கள் தரிக்கப்பட்டிருக்குது. அந்த பனைமரங்கள் நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக பனைமரம் தரிச்ச நேரம் அது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக வந்திருக்குது. இப்போ அதை எங்களை முற்றா நிப்பாட்ட சொல்லி ஒரு பாசுக்காக நாங்கள் போய் கையேந்தி நின்ற காலங்கள் நிறைய இருக்கு எங்களுக்கு. அது ஒரு எங்களோட வாழ்வாதாரத்துக்கு தரையில்லாத ஒரு விஷயம். ஒரு நிறுவனம் இன்றைக்கு அதை தரிச்சும் பொலிஸ் ஆமி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அதுக்குள்ள பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கண்டா இப்போ எங்களோட வாழ்வாதாரத்தை விட ஒரு வசதி படைச்ச ஒரு நிறுவனம் எதை செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்போ எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. எங்களோட வாழ்வாதாரம் பின்தங்கி போகலாம். அதுக்குரிய எந்த நடவடிக்கையும் நீங்கள் அந்த நேரம் எடுக்கலை. நாங்கள் எவ்வளவோ பேர் கேட்டோம். எங்களுக்கு பாஸ் வேணும்னு போய் நின்றுருக்குறோம், டிஎஸ் ஆஃபீஸில் நின்றுருக்குறோம். அதுக்காக நிறைய மீட்டிங் எல்லாம் வச்சாங்க. அந்த நேரம் கூட இந்த ஒரு வாழ்வாதார பிரச்சனை பனைமரம் அழிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது காடழிப்பு பிரச்சனை தான். ஆனாலும் அது நாங்கள் முறையான இதில் செஞ்சுட்டு இருந்த போதும் எங்களை உதாசீனம் செஞ்சீங்க. ஆனால் இன்றைக்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. அதையும் பார்த்து எங்களோட சமூகத்துக்கு இது ஒரு நல்ல முடிவை பெற்று தரணும்னு சொல்லி இதில் கேட்டுக்கொள்கிறோம். காணி அடைக்கிற தரப்பில் இருக்கிற காணி எங்களோட கவையின் குடியிருப்பு பிரதேசத்துக்குரிய காணி உறுதி தான் அவங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த காணி 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் பொலிசுக்கு போய் இணக்க சபைக்கு போய் அந்த காணி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்வு வந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு 177 ஏக்கர் காணிக்கிட்ட இப்போ அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்றுருக்குறாங்க. விற்று இப்போ அது பாவிந்து பட்டான் குடியிருப்பு எல்லையோடு சேர்த்து அவங்க அடைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் பொலிசில் முறைப்பாடு செஞ்சால் அவங்க எங்களை மறுபடி தொடர்ந்து எங்களை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வராங்களே ஒழிய அதுக்குரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கிறாங்க இல்லை. அதனால் இதை நாங்கள் உயர் அதிகாரிக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துகிறோம். மற்றது எங்களோட பாவிலப்பட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் வேலி அடைச்சிருக்காங்க. அந்த வேலியோடு இவங்களோட வேலியும் தொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேவை ஏற்படுது. நாங்கள் வெளியில் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. பின்னால் எங்களுக்கும் ஒரு தேவைகள் வரும்போது ஒரு பாதைங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இவங்க டார்கெட் பண்ணலை. வேலியோடு தொடுத்துட்டு நீங்கள் மட்டையை சொல்லுங்க, நாங்கள் கம்பி இழுத்துருக்குறோம் அப்படி ஒரு தகவலை எங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு காணியோட நீங்கள் போய் அடைக்கும் போது எங்களுக்குரிய பாதைகளுக்கு உதவி செய்கிறது தான் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நல்ல காரியம். அதனால் இப்போ அவங்களோட மெப்பில் எங்களோட காலாகாலமாக எங்களோட பயிர்கள் விளையாடுற அந்த கிரவுண்டையும் சேர்த்து அந்த மெப்புக்குள்ளே காட்டியிருக்கிறாங்க. இப்போ அது எங்களோட பிள்ளைகள் விளையாண்டு நேஷ்னல் டீம்ஸ் அதுக்கெல்லாம் போய் வின் பண்ணி ஒரு நிறைய விஷயங்கள் எங்களோட அந்த கிரவுண்டில் பிள்ளைகள் செய்கிறதால நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். அந்த விஷயத்தையும் மனிதாபிமான அடிப்படையிலையும் செயற்படுங்க. உங்களுக்கு உங்களோட காணியை மட்டும் அடையுங்க. மற்றவங்களுக்குள்ளேயும் எங்களையும் கஷ்டப்படுத்தி மனிதாபிமான செயல்பாடுகள் இல்லாமல் செயல்படாதீங்க. இதுக்கு ஒரு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அசோக்கு நாங்கள் பரம்பரையாக அங்கே தான் அந்த காணியில் வாழ்ந்து வரோம். எங்களை காணிக்கு முன்னால் மாற்றாங்கட காணிகள் எந்த சக்தி இருந்த அந்த காணியை அத்துமீறி அந்த காணியை பலக்காரமாக அடைச்சி கொண்டிருக்கான். பொலிசை வைத்து ஆமியை வைத்து அந்த காணி பூமியை அடைச்சி நாங்கள் சொன்னாலும் எங்களோட இந்தியங்களையோ எங்களோட அதிகாரத்தையோ ஊசனைப்படுத்தி அவங்கள ஆக்கிரம் தான் செய்கிறாங்க ஒழிஞ்சு மண்ணகல்னு சொல்லி நான் போய் கேட்டபொழுது கூட என்ன நீ யார் அதை படம் எடுக்கிறது நீ யார் அதை செய்கிறதுன்னு என்ன அத்துமுறை என்ன தடுத்து நிறுத்த வந்தாங்க. நான் அப்பையும் பயப்படாமல் நான் செய்த போது மண்ணை தோன்ற மண்ணை எடுத்துக்கணும் வேறு பக்கம் போனாங்க. போகும்போது தான் திருப்பி எல்லாருடைய காணியை அடிக்கிறாங்கன்னு சொல்லி போகும்போது என்னையே கொண்டு போய் அவங்க கொண்டு போய் போலீஸில் கொடுத்தாங்க. இவர் இந்த காணிகளுக்கு கொண்டு எல்லைகள் காட்டுறாரு அது காட்டுறான்னு சொல்லி. நான் பரம்பரையாக வாழ்ந்த எங்களுக்கு தான் தெரியும் இந்த காணி பூமி யாரோட காணி பூமி யாருடைய இது சொத்து சொந்த எங்களுக்கு தான் தெரியும். நான் வந்தவங்களுக்கு தெரியாது. இந்தியாவில் எல்லாரும் இருக்காங்க அந்த காணிக்கான சொந்தக்காரர்கள். இவங்க வந்து அத்துமீறி அந்த காணி பூமியை எல்லாம் அடைக்கிறாங்க. தூண் போட்டு கம்பி போட்டு ஆறுபட்டு கம்பி போட்டு இழுக்கிறாங்க. ஆடு மாடோ எதுவோ ஒன்றுமே புகையில அளவு அடைக்கிறாங்க. நாங்கள் சொல்லி பார்த்தா அவங்க வந்து அவங்க சார்பாக தான் போலீஸ் ஆமியோ அவங்க சார்பாக தான் செய்கிறாங்களோ இந்த கொம்பெனி சார்பாக இந்தியன் கொம்பெனி சார்பாக தான் செய்கிறாங்களோ எங்களுக்கு சார்பாக எங்களை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை. எங்களை வந்து அவங்கள தடுக்க சொன்னாலும் அவங்க அடைச்சிக்கிட்டே இருக்காங்க. எங்களை தான் நீங்கள் போக வேணாம் என்று சொல்லி தடுக்கிறாங்க. எங்களை வேதியை நாங்கள் அடைச்சி இந்த இதையும் எங்கள் அத்துமுறை ஆமி போலீஸ் வந்து கம்பிகளையும் இதுகளையும் கொண்டு போய்ட்டு எங்களை பிடிச்சி உங்களை அடைப்போம் அப்படி செய்யணும் மிரட்டு நாங்கள் பயத்தில் இப்போ எல்லா ஊரிஞ்சாலும் பயந்து போயிருக்கிறாங்க. அதனால் அந்த இது அவங்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு தரணுக்குன்னா அந்த இதுக்கு நான் பேட்டி விடுவேன். என் பேர் மீனொல்வின். நான் கிளியம்பிருப்பு. இதுக்குள்ளே இப்போ எங்கள் அண்ணன்ட காணியாக ஒரு சில காணி பிரச்சனைகள் நடக்குது. அதுக்குள்ளே இந்த கொம்பனியால் கொடுத்த அந்த சேவிரி பிளான் படத்தை நான் எடுத்து பார்த்த அளவில் அவங்களோட மேற்கும் தெற்கும் வந்து பூர்வீக ஊரை போடாமல் காணி வித்தாக்கக்கூடிய பேரை போட்டு இன்றைக்கி இந்த கொம்பனிக்கு இந்த காணியை விற்றுருக்குறாங்க. அப்போ காணி விற்றுருக்கும்போது நாங்கள் சம்மந்தப்பட்ட எங்கள் அண்ணாக்கிட்ட போலீஸில் முறையிட்டு நாங்கள் கலைச்ச போது சரியான தெளிவான முடிவு எங்களுக்கு தெரியல. இந்த கொம்பனியால் இந்த அத்துமுறை இதை அடைச்சாங்களா இருக்க எங்களோட காலமாக நாங்கள் வாழ்ந்துக்கிற 2 பக்கமான ஊருக்கு பிறகு ஒரு பின்னடைவு பிரச்சனை வரும். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துகிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம்.